ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன சட்டுலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு வித்தியாசமான டிராமா ரிவெஞ்ச் கதை மக்களே. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ ஒரு ஆளை பழிவாங்க நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணாரு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. கொஞ்சம் வித்தியாசமான கதை, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்லாம் மறக்காம கொடுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல மறுபடியும் இந்த லேடிஸ் வாலெட்டை ரீஸ்டாக் பண்ணியாச்சு மக்களே. லேடிஸ் வாலெட்லயும் நீங்க போட்டோ போட்டு வாங்கிக்கலாம், அண்ட் வந்துட்டு மென்ஸ் வாலெட்லயும் போட்டோ போட்டு வாங்கிக்கலாம். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது மக்களே. நம்ம ஹீரோ ஒரு ட்ரைபல், அதாவது காட்டுக்குள்ள வாழக்கூடியவரு. இப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து ரேஷன் கடையில அந்த அரிசி அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. போற வழியில அங்க ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி இவருக்கு தெரிஞ்சவங்க போல. ஆக்சுவலா இவருக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலும் யாரு எப்போ எங்க வருவாங்க, அவங்க வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் போல. அந்த வாய்ஸை கேட்டு என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க வாய்ஸ் போதாதா, ஒரு வாட்டி நான் ஒரு வாய்ஸை கேட்டேன் அப்படின்னா அதை எப்பயுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் உங்களை முன்னாடி பார்த்திருக்கேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இப்போ நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இமேஜின் பண்ணிப்பேன் அப்படின்லாம் பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இவருக்கு கண்ணு தெரியல அப்படின்னா கூட நல்லாவே நடந்து போறாரு. அந்த காடு, அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தலைவனுக்கு அத்துப்படியா இருக்கு. போற வழியில ஒரு லேடிய பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க தும்பிய காணோம், தும்பிய பார்த்து பேசியே 2 நாள் ஆகுது அப்படின்னும் போது அவ வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கா, ஏதோ எக்ஸாமா, எக்ஸ்ட்ரா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் லேட்டா தான் வர அப்படின்னும் போது, சரி கண்ணை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்ணை பகலு நைட்டுன்னு பார்க்காம பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ஓய்வுடுறா அப்படின்னா கூட கேட்க மாட்டான். தங்கச்சியை படிக்க வைக்க நான் தான் வேலைக்கு போறேன், நீங்க போறீங்களான்னு கேட்கறான். என்னாலையும் ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படின்னும் போது, சரி ஓகே தும்பி வந்தா அப்படின்னா நான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மலை பாலத்துக்கு மேல ஏறி அவர் வீட்டுக்கு போறாரு. இவர் வீடு காட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒரு சின்ன குடிசை வீடு, பொண்டாட்டி புள்ள குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாம தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலுக்குள்ள சின்ன மீனை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மீன் தான் இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம். வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு அந்த மீன் கூடவே பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா சாப்பிடணும் இல்லையா, காட்டுக்குள்ள இருக்க விறகெல்லாம் பொறுக்கி கொண்டு போயிட்டு டீ கடை அங்க இங்கன்னு விற்கிறாரு. அவங்களும் கொஞ்சமா காசை கொடுக்குறாங்க. இப்போ அதே போல அந்த விறகு கட்டையெல்லாம் பொறுக்கிட்டு நடந்து போகும்போது போற வழியில தும்பிய பாக்குறாரு. தும்பிய பார்க்கல, தும்பி தான் கூப்பிடுறா. அப்படியே பேசிக்கிட்டே போக, என்னமா உன்னை இப்பெல்லாம் சரியா பார்க்கவே முடியல, அந்த பக்கம் வரமாட்ட, வீட்டுக்கிட்ட வந்தாலும் இருக்க மாட்டேன் அப்படின்னும் போது, இல்ல தாத்தா கூடிய சீக்கிரமே எக்ஸாம் வரப்போகுது, அதனால எப்ப பார்த்தாலும் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னும் போது, இந்த பொண்ணு பேசிக்கிட்டே என் பேக பிடிங்க, நான் கட்டையை தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரா. ஏமா இந்த பேகுக்கு அந்த கட்டையுடைய வெயிட்டே பரவாயில்ல போல, இதான் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு கலாய்க்கிறாரு. இவங்களுமே காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு மெயின் ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஸ்கூல் பஸ் ஏறி போகணும் போல. அதுக்காக இன்னாங்க நீங்க கட்டையை தூக்கிட்டு போங்க, நான் பேக தூக்கிட்டு போறேன், அண்ணா இந்நேரத்துக்கு வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், போகும்போது வேணா பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடக்கிறா. அப்படி நடந்து போகும்போது தவறி உழுந்த மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்கும். மோலையை பார்த்து போ மோலை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கட்டையை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு காசெல்லாம் வாங்கிட்டு நேரா அந்த தும்பியுடைய வீட்டுக்கு போயிட்டு அண்ணாவை மீட் பண்றாரு, கண்ணனை மீட் பண்றாரு. இவனே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இவரே ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த ஃபேமிலியை இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த குட்டி பொண்ணையும் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் காசை கொடுத்து ஏதாவது சாப்பிட வாங்கிக்கோங்க, சரி நம்ம ஊருக்கு திருவிழா எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னும் 2 நாள்ல அப்படின்னு சொல்றான். அடுத்து அந்த திருவிழா நாளன்னைக்கு காமிக்கிறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தங்கச்சிக்காக ஒரு சின்ன மணி மாதிரி வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் தான் திருவிழா, எல்லாரும் செமையா கொண்டாடுறாங்க. திருவிழாக்கு நடுவுல திடீர்னு காட்டு யானை பூந்துருச்சு. காட்டு யானையை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்க. ஆளாளுக்கு காட்டுக்குள்ள எந்த பக்கம்லாம் ஓடி போக முடியுமோ எல்லா பக்கமும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது. அப்படியே அங்க இங்கன்னு தட்டு தடுமாறி எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இவரு கண்ணை முடிக்கிறாரு. பார்த்தா யாரோ கத்துற மாதிரியும் கூப்பிடுற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாரோ கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்க இங்கன்னு தேடி பார்க்கும்போது ஒரு பையன் மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்து காலில் பயங்கரமா காயம்பட்டிருக்கு. இவர் அந்த பையனுடைய காலை தொட்டு பாக்குறாரு. செமையா காயம்பட்டு ரத்தம்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கு. இந்த பையனை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு இங்கே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு மூலிகை எல்லாம் கொண்டு வந்து அதை ஊத்திட்டு, காட்டு மூலிகை ஊத்திருக்கேன், கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும், நீ கொஞ்சம் படுத்து தூங்கு, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வீட்டுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு என்ன வழின்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல
அவனும் படுத்து தூங்குறான். இதே டைம்ல காட்டுக்குள்ள நிறைய பேர் யாரையோ தேடி வராங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் உயிரோட கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டு யானை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடினாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல தும்பியும் பயந்துட்டு ஓடி இருப்பா. ஆனா அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியலையா. சோ அந்த பொண்ணு தான் காட்டுக்குள்ள எல்லாரும் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வரான். இந்த ஆளு அங்க இருக்கிற எல்லாரையும் கலாய்க்கிறான். ஒரு பொறுப்பாவே இருக்க மாட்டான். உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்த உடனே இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு பொண்ணை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது, ஆமா இப்பதான் வந்து உட்கார்றேன், அதுக்குள்ள விசாரிக்கணுமா, தூக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுதான். கம்ப்ளைண்ட் கூட பார்க்க மாட்டான். இதே டைம்ல காட்டுக்குள்ள தும்பியை தேடி வந்தாங்க பாத்தீங்களா. அப்போ ஹீரோ மீட் பண்றாங்க. இந்த மாதிரி தும்பியை ஆளக்கானும் அப்படின்னும் போது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் அங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது அந்த பையன் கூப்பிடுறான், நீங்க ஊருக்குள்ள போனீங்க அப்படின்னா எங்க அப்பாவுக்கு தகவல் கொடுங்க, அவர் வந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னும் போது இவரு கண்டுக்காம நேரா போயிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுல என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது, நேத்து நைட்டு யானையை பார்த்தவொடனே எல்லாரும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. தப்பிச்சு ஓடினவங்க எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம காட்டுல தானே பிறந்து வளர்ந்தோம். அதே போல தும்பியும் எங்கேயோ ஓடி போயிருப்பா, கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முழுசா ஒரு நாளே முடிய போது இன்னும் தும்பிய ஆளையே காணும் அப்படின்னும் போது, நீ கவலைப்படாத, கண்டிப்பா தும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கஞ்சி காசுகிட்டு இருக்காரு. அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. இங்க பாரு, உன் காயம் எப்படியும் கூடிய சீக்கிரமே குணமாயிடும். குணமானதுக்கு அப்புறமா நீ தாராளமா இங்கிருந்து போய்க்கலாம். முதல்ல பசி எடுக்கும், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அந்த பையன் வேணாம் அப்படின்றான். காட்டுக்குள்ள என் வீட்டுல இதை தவிர வேற ஒண்ணுமே கிடைக்காது, வேணும் அப்படின்னா சாப்பிடு, வேணானா விட்டுரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னும் போது அவனுக்கும் பசி எடுக்குது, வாந்தி வர மாதிரி இருக்கு, இருந்தாலும் சாப்பிடுறான். இந்த மாதிரி நான் விழுந்த இடத்துல போன் இருக்கும், அந்த போனை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிப்பேன் அப்படின்னும் போது, இங்க டவரு சிக்னல் எல்லாம் கிடைக்காதடா அப்படின்னும் போது, சரி அப்படின்னா நீங்க ஊருக்குள்ள போகும்போது எங்க அப்பாவை மீட் பண்ணி, இல்லைன்னா ஊருக்குள்ள யாருகிட்ட சொன்னாலும் எங்க அப்பாவை நல்லாவே தெரியும், எங்க அப்பாவுடைய பேரு சிவதாசன் அப்படின்னு சொல்ல, இந்த பேரை கேட்டவனே ஹீரோக்கு வெறியாகுது. இவருக்கு கண்ணே தெரியல அப்படின்னாலும் தட்டு தடுமாறிட்டு வந்து இந்த பையனை போட்டு சமையா அடிக்கிறாரு, போட்டு பொளக்குறாரு. அதுக்கப்புறம் கை காலை கட்டி இழுத்துட்டு ஒரு குகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள எங்கேயோ கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ணனும் அவங்க அம்மாவும் இந்த மாதிரி தங்கச்சி ஆளக்கானும் எங்க போனானே தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னும் போது, அந்த ஆளு இலக்காரமா ஏதாவது பையன் கூட ஓடி போயிருப்பா அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்ல, பிளீஸ் தேடுங்க தேடுங்க அப்படின்னா அந்த ஆளு கண்டுக்கவே மாட்டான். அம்மா வந்துட்டு கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசும்போது, ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும் போது, என்கிட்டயே லா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிக்க அம்மா தடுக்கிறாங்க. அம்மா தடுக்க பார்க்கும்போது தெரியாம அந்த ஆளுடைய பாக்கெட்டை பிடிச்சி கிழிக்க அந்த ஆளு இன்னும் கொஞ்சம் வெறியாயிட்டாரு. என் பாக்கெட்டையே பிடிச்சி கிழிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுன்னு கூட பார்க்காம போட்டு சமையா அடிச்சு அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வர அளவுக்கு அடிச்சிட்டான். பையன் தடுக்கிறான், போலீஸ்லாம் தடுக்கிறாங்க. போலீஸ்லாம் தடுக்கும் போது அவங்க வந்துட்டு ஒரு ட்ரைபல் என்ன பெண்ணு, அவங்கள அடிச்சிட்டீங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்களுக்கு வேலையும் போயிடும், ஜெயிலுக்கும் போகணும் அப்படின்னும் போது, ஐயோ ஆமால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி ஓகே, அந்த லேடியை மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னும் போது, அப்படின்னா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பையனை வெளியே விட்டா கண்டிப்பா வெளியே போயிட்டு எல்லாமே சொல்லிடுவான், அவனை உள்ளுக்குள்ள போட்டு லாக் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னும் போது, அவன் அம்மாக்கு பின்னாடியே போயிட்டு நானும் போறேன் அப்படின்னும் போது இந்த பையனை உள்ளுக்குள்ள லாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப இந்த பையன் அந்த ஆளுடைய கையை பிடிச்சு கடிச்சு விட்டு ஓடியே போயிட்டான். இதே டைம்ல அந்த சிவதாசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு விடாம இந்த போலீஸ்க்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப இந்த ஆளு அட்டன் பண்ணவனே, யோ நீ இப்ப இந்த போஸ்டிங்ல இருக்க அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், என்னுடைய காலையே எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, ஐயா ஒரு முக்கியமான வேலையா இருந்த, இப்போ நேரா வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி பையனை ஆளக்கானும், அவன் அடிக்கடிக்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ட்ரெக்கிங் போறேன், அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். நாங்களும் எங்க போறான் எது போறேன் அப்படின்லாம் பார்க்க மாட்டோம் கேட்க மாட்டோம், போயிட்டு வந்துருவான். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி போன பையன் ஆளையே காணோம், எங்க போனா என்ன ஆனா அப்படின்னே தெரியல, கால் பண்ணாலும் போனே எடுக்க மாட்டான் அப்படின்னும் போது, இப்போ அம்மா வராங்க. அம்மா வந்து சொல்றாங்க, என் பையன் எங்க போனாலும் கால் பண்ணி இங்க வந்திருக்கேன், இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவான், அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆச்சு பண்ணுவான். ஆனா 2 நாள் ஆளை காணோம், எங்க போனா அப்படின்னே தெரியல, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னும் போது, இப்போ சிவதாசனும் நான் கூட உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், நீ முதல்ல என் பையனை தேடு அப்படின்னும் போது, நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளும் கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, கண்ணன்
ஓடி வந்தான் பாத்தீங்களா, நேரா வந்து ஹீரோவை மீட் பண்றான். எங்க தேடியும் இந்த மாதிரி என் தங்கச்சியை காணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அம்மாவையும் என்னையும் அடிக்கிறாங்க, அம்மாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் டீமே இங்க வராங்க. ஐயோ நம்மளதான் பிடிக்க வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா போலீஸ் எதுக்காக இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த சிவதாசனுடைய பையன் கடைசியா இங்க தான் போனை யூஸ் பண்ணிருக்கான், போனுடைய சிக்னல் இங்க தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீங்க யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கும் போது, இல்ல நான் பார்த்ததே கிடையாது, அப்படி யாரும் நீங்க சொல்ற அடையாளத்துல இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஆனா மொபைல் சிக்னல் இங்க தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல இல்ல இங்க அவ்வளவு சிக்னல்லாம் கிடைக்காது, அந்த மலைக்கு மேல ஏறி போனா கண்டிப்பா அங்க கிடைக்கும், நீங்க வேணா அங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு இந்த இடம் முழுக்க தேடுறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அங்க ஒரு பைக் நிக்குது. இந்த பைக் அந்த பையனுடைய பைக் இருக்கு அப்படின்னா பையன் இங்கதான் லோக்கல்ல எங்கேயாச்சும் இருப்பான், தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும், எங்கேயாச்சும் மேல கீழே ஏறி கீழே விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பைக்கை கொண்டு போகணும்னு பார்க்கும்போது பைக்ல சாவி இல்ல, இப்ப இதை எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, தள்ளிட்டு எல்லாம் ஒன்னும் போ தேவையில்ல, நானே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அசால்ட்டா ஸ்டார்ட் பண்றாரு. ஆளு முன்னாடி திருட்டு பயிலா இருந்திருப்பாங்க போல, ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ கொண்டு போங்க அப்படின்னும் போது அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த சவுண்ட் ஹீரோக்கு கேக்குது. இதே சவுண்ட் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் பேசிட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல நீங்க விறக தூக்கிட்டு போங்க நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தடுக்கி உழ போகும்போது நீ பார்த்து போ மோளே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணு அந்த பைக்ல தான் மக்கள் ஏறி போயிருக்கா, அந்த பொண்ணு மேபி அந்த பைக்ல ஏறி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை வச்சு மனுஷன் கணிக்கிறாரு. இப்போ போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கண்ணை மறுபடியும் வந்து பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ நேரடியா கேக்குறாரு, உன்னுடைய தங்கச்சி யாரையாவது லவ் பண்றாளா, அந்த பையன் பைக் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சவுண்டை கேட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லும் போது இந்த பையன் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றான். டே என்கிட்ட சொல்ல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் ஆமான்னு உண்மையை சொல்றான். இவன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான் மக்களே, அந்த டைம்ல அந்த பையன் கூட சேர்ந்துட்டு இந்த பொண்ணு பைக்ல வந்து இறங்குறா, அதை இவன் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு யாரு அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஸ்கூல்ல கூட படிக்கிற பையன் அப்படின்னும் போது, ஆமா நீ ஸ்கூல்ல படிக்கிற பையன் வந்துட்டு இந்த மாதிரி காஸ்ட்லியான பைக் வச்சிருக்கானா, நீயும் அவனும் லவ் பண்றீங்களான்னு கேட்கும் போது இந்த பொண்ணு ஆமா அப்படின்னு சொல்றா. இங்க பாரு தங்கம், நம்மள மாதிரி ஆட்களை வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க, சொன்னா கேளு, குடும்பமே உன்னதான் நம்பி இருக்கு, நீ படிச்சு பெரிய ஆளா வருவ, நம்ம குடும்பத்தை வந்து காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னதான் நாங்க எல்லாருமே நம்பி இருக்கோம், எங்க நம்பிக்கையில மண்ணலி போட்டுறாத அப்படின்னும் போது, இல்ல நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு போறா. சோ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த பையன் கூட சேர்ந்துட்டு தான் உன்னுடைய தங்கச்சி எங்கேயோ போயிருக்கா அப்படின்னும் போது, அப்படின்னா நான் போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்ல போறேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட போயிட்டு சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னும் போது, ஐ மீன் உனக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்க போயிட்டு சொல்லுங்க அப்படின்னும் போது, நான் போயிட்டு சொன்னா மட்டும் கேட்பாங்களா, கேட்கவே மாட்டாங்க, நம்ம ஏதாவது வேற ஐடியா பண்ணலாம் அப்படின்னும் போது இதே டைம்ல யாரோ காட்டுக்குள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்டு போலீஸ் தான் வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பயந்துட்டு ஓடி போயிட்டான். இப்போ நிறைய பேரு தீப்பந்தத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு தாத்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி தும்பியோடைய பாடிய நாங்க காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கோம், பார்க்கவே ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கா, ஆக்சுவலா பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இவர் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கே மனசுடைஞ்சு போது பயங்கரமா உட்கார்ந்து அழுகுறாரு. அடுத்து பண்ண வேண்டிய எல்லா காரியத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. இப்ப இந்த கண்ணன் வந்துட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா இவன் வாங்கி கொடுத்த அந்த பாசிமணி இருக்கும், அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்துட்டு அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணிருப்பாரு. இந்த காட்டுவாசி கிராமத்திலேயே நல்லா படிச்ச ஒரே ஆளு நம்ம ஹீரோ தான் மக்களே. இங்கிலீஷ்லாம் கூட நல்லாவே பேசுறாரு. இவர் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் போது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பயங்கரமா கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா காமிக்கிறாங்க. இதே டைம்ல இந்த சிவதாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அப்போ கட்சியில ஏதோ ஒரு சின்ன போஸ்டிங்ல இருக்காரு. ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க காட்டுக்குள்ள வரும்போது நம்ம ஹீரோவுடைய மனைவியை பாக்குறாரு. பார்த்தவரு ஒரு மாதிரி அந்த பொண்ணையே பாக்குறாரு. கண்ணாலேயே மனுஷன் கற்பழிச்சிருவான் போல அந்த மாதிரி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லாம போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஹீரோவுடைய அந்த குடிசையும் ஹீரோவுடைய மனைவியும் தெரியுறாங்க. இவங்க துணியெல்லாம் துவைச்சிட்டு காய வச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க அந்த டைம்ல இந்த ஆளு திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்துட்டான். அண்ணா அண்ணா எங்க வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் திடீர்னு இந்த பொண்ணை ரேப் பண்ண பாக்குறான். இந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு பயந்துட்டு ஓடுறா. அப்பயும் விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல
இவங்க கத்திக்கிட்டு போற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே கேக்குது. ஹீரோ காப்பாத்த ஓடி வராரு. அதுக்குள்ள என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா, சிவதாஸ் ஹீரோவுடைய மனைவியை பிடிச்சிட்டாரு. அவங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கடிக்க, அப்ப இவரு கோவத்துல காது மேலே அடிக்கிறாரு. அவங்க அங்க இருந்து பள்ளத்துக்குள்ள கீழே வந்து இறந்தே போயிட்டாங்க. ஹீரோவுடைய குழந்தையும் இறந்து போகுது. இதையெல்லாம் பார்த்துட்டு வெளியில ஹீரோ வந்து சண்டை போடும்போது இவருடைய மண்டையில ஒரு கட்டையை வச்சு அடிக்க இவருக்கும் செமையா காயம்படுது. அந்த காயத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கண்ணு தெரியாம போயிருக்கும். இந்த கதையை ஹீரோ இங்க சொல்லி முடிக்க, இதே டைம்ல அந்த போலீஸ்காரன் இருக்கா பாத்தீங்களா, அவரு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் போது அவரும் இதே கதையை சொல்லி முடிக்கிறாரு. இப்போ காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு யாரோ கால் பண்ணி சொல்றாங்க. இவங்களும் கிளம்பி போயிட்டு பார்க்கும்போது அது அந்த சிவதாஸுடைய பையனுடைய பேக்குள்ள அந்த பையனுடைய திங்ஸ்லாம் இருக்கு, மொபைல் கூட இருக்கு. அந்த மொபைலுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இவனும் தும்பியும் ஒன்னா எடுத்துக்கிட்ட எக்கச்சக்கமான போட்டோ இருக்கு. அந்த திருவிழா டைம்ல வந்துட்டு தும்பி இந்த பையனை பார்க்க வந்திருக்கா. இவன் அந்த பொண்ணுக்கே தெரியாம கேமரா செட் பண்ணிட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது ஆக்சுவலா அந்த பொண்ணு சும்மா மீட் பண்ணிட்டு போலாம், ஹாய் மாதிரி சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தா, பைபிள்ல வந்துட்டு தப்பா பிஹேவ் பண்றான். என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போக ட்ரை பண்ண, எங்கடி போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சு கீழே தள்ளி விட்டு வலுக்கட்டாயமா ரேப் பண்ணி அந்த பொண்ணுடைய மண்டைய பாறையில இடிச்சு கொலையே பண்ணிட்டான். இதுல பக்காவா ரெக்கார்டா இருக்கு. பைபிள்ல என்ன பண்றான் அப்படின்னா, நேரா போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பங்காரனை போயிட்டு மீட் பண்ணி, இந்த வீடியோ மட்டும் லீக் ஆச்சு அப்படின்னா அவ்வளவுதான், உன் பையன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்கு போகணும், உன் பையனை காப்பாத்தணும் அப்படின்னா நான் சொல்றபடி கேட்கணும், நான் கேட்கிற பணத்தை கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரும் கொடுக்குறேன் அப்படின்றாரு. முதல்ல என் பையனை தேடி கண்டுபிடி அப்படின்னும் போது, உன் பையன் பெருசா எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டான் இல்லையா, எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஊருக்குள்ள இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த பொண்ணு மலைக்கு மேல ஏறி போகும்போது தவறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கான். இதை ஊர் மக்கள் ஹீரோ வீடியோ சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாவோயிஸ்ட் பையனை பார்க்க போயிருக்கா, மாவோயிஸ்ட் கூட சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த விஷயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு கடுப்பாகுது. இவனுங்க என்னடா எக்கச்சக்கமா கதையா கட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து வந்துடுறாரு. கண்ணனுக்கும் கடுப்பாகுது. நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னும் போது, உன்னால தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயும் நானும் சேர்ந்துட்டு ஒரு பிளான் போட்டு அவங்கள பழி வாங்கலாம், எனக்கும் வந்துட்டு பழி வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோட்டு ஓரமா ஒரு கடை இருக்கும். அந்த ரோட்டுக்கு போயிட்டு கடைக்காரருடைய போனை மட்டும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டு இங்க இருந்து கால் பண்றாங்க. சிவதாஸுடைய பையன் இங்க தான் இருக்கான், நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது அந்த போலீஸ் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கிளம்பி வராரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜீப் போகாது. ஜீப்பை நிப்பாட்டிட்டு இவங்க காட்டுக்குள்ள நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீப்பு தானா நகருது. ஐயோ, ஜீப் வந்துட்டு பிரேக் சரியில்லாம நகருது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு கான்ஸ்டபிள் பார்க்கலான்னு போகும்போது அந்த கான்ஸ்டபிளை யாரும் அடிச்சு மட்ட பண்றாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு ஏதோ தப்பா நடக்குது, யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. கன்னோட உள்ள வராரு. அப்போ கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வராரு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமா, என்னையா நீ இங்க வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகும்போது அதே டைம்ல கண்ணன் வந்து போலீஸ் அடிக்கிறான். கண்ணனுக்கும் போலீஸ்க்கும் மாத்தி சண்டை. ஒரு கட்டத்துல போலீஸ் கண்ணன் அடிக்க பாயும் போது கண்ணன் பயந்துட்டு ஓடுறான். அப்போ வந்துட்டு அந்த கோய்க்குள்ள யாரையோ இழுத்துட்டு போன மாதிரி தடயம் தெரியுது. இதுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த பையன் இருக்கான். அந்த பையனை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராரு. பார்த்தா அந்த பையனை ஹீரோ கொலையே பண்ணல போல. இவனை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தா, டே நீ எப்படா உள்ளுக்குள்ள மாட்டணும்னு கேட்கும் போது இவன் எல்லாமே சொல்றான். சரி ஓகே, நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பையனை தூக்க ட்ரை பண்ணும்போது அப்போ கண்ணன் வந்து எட்டி ஒரே உத அந்த போலீஸ் கீழே விழுந்து செமையா காயம்படுது. இதே டைம்ல இந்த பையனை அடிச்சு மட்ட பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த போலீஸையும் நம்ம ஹீரோவும் அந்த பையனும் சேர்ந்து அடிச்சு அப்படியே கட்டி போடுறாங்க. நீ கால் பண்ணி அந்த சிவதாஸை இங்க வர சொல்லு அப்படின்னும் போது, நான் கால் பண்ணி கூப்பிட்டா அந்த ஆளு எப்படி வருவான்னு கேட்கும் போது, ஒழுங்கா கால் பண்ணு, உனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை கட்டி அங்க ஒரு பெரிய மரத்துல ஒரு பெரிய தேனி கூடு இருக்கும். அந்த தேன் கூட்டுக்கு பக்கமா கட்டி அப்படியே தொங்க விடுறாங்க. கால் பண்றா அப்படின்னும் போது இதே டைம்ல சிவதாஸே கால் பண்றாரு. மொபைல கொண்டு கொடுத்து ஒழுங்கு மரியாதையா அந்த ஆளை கிளம்பி இங்க வர சொல்லு, இல்ல அப்படின்னா நீ செத்த அப்படின்னும் போது இவனும் போன் அட்டன் பண்ணி, யோ சிவதாசே, உன் பையன் காட்டுக்குள்ள இங்கதான் இருக்கான், உடனே கிளம்பி வா அப்படின்னும் போது அவரும் கிளம்பி வராரு. அவரு கிளம்பி வந்து பார்க்கும்போது இந்த போலீஸ் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்காரு. யோ நீ என்னையா இங்க தொங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்து இவரை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது பையன் இருக்கான். பையனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. மோனே உனக்கு என்னாச்சு மோனே, வா மோனே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை மட்டும் காப்பாத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்ண, யோ ஒழுங்கா என்னையும் சேர்த்து காப்பாத்து, இல்ல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கர்ல தான் இன்னமும் பையனுடைய போன் இருக்கு, அந்த போனை
கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாலே உன் பையனுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, உன் அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆளுக்கு வேற வழி இல்ல, காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அப்போ அந்த பையன் கிட்ட அந்த கண்ணன் வரான். சிவதாஸ் கிட்ட நம்ம ஹீரோ வராரு. ஐயோ நீயா கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன மன்னிச்சுக்கோ, அன்னைக்கு குடிபோதையில தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு போது மன்னிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையால ஓங்கி ஒரே போடு. ஒரு கயிறை கட்டி அங்க ஒரு கல்லுல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கல்லுக்கு மேல போயிட்டு இந்த அரசியல்வாதி விழுந்து இந்த அரசியல்வாதி அதுக்கப்புறம் கீழே விழுகிறாரு. இவர் விழுந்ததுல கயிறு கட்டாயிட்டு போலீஸ்காரன் கீழே விழுகிறான். போலீஸ்காரன் வந்துட்டு அந்த தேனி கூட்ட ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு கீழே விழுக தேனி வந்துட்டு பயங்கரமா கடிச்சு கொதறுது, அதாவது பயங்கரமா கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ கண்ணன் தங்கச்சிக்காக அந்த பையனுடைய கழுத்தறுத்து பழி வாங்குறான். அதே டைம்ல சிவதாசும் கீழே விழுந்து செமையா காயம்பட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த பையனும் ஒரு ஓரமா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மழை செமையா பெஞ்சுகிட்டு இருக்கும். அந்த மழை தண்ணி நம்ம ஹீரோ ஒரு மீனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுக்குள்ள ரொம்ப அந்த மீன் தப்பிச்சு போகுது. இந்த மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.